இந்த மழைக்கு சுட சுட முட்டை போண்டா பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு முட்டையை அவிச்சு அதை வந்து நல்லா துருவி வச்சுக்கணும். அதுக்கடுத்து ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம், பெரிய வெங்காயத்தில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயமாக 2 எடுத்து நல்லா பொடி பொடியாக நறுக்கி அதையும் உள்ளே சேர்த்துக்கணும். நெக்ஸ்ட்டு வந்து இதோட கொஞ்சம் கிறிஸ்ப்னஸ் வேணும்ல, ஸோ அதுக்காக முட்டைக்கோஸ் வந்து சும்மா ஒரு கொஞ்சோண்டு சின்னதாங்க ஒரு கை அளவுக்கு முட்டைக்கோஸ் போடணும். நெக்ஸ்ட்டு வந்து மிளகாயும் அது கூட சேர்ந்து நறுக்கின கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அரிசி மாவு கொஞ்சம், அது வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்க்கணும். நெக்ஸ்ட்டு கடலை மாவு வந்து ஒரு 1½ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போடணும். அதுக்கடுத்து வந்து சில்லி பவுடர், மிளகாத்தூள் வந்து நம்ம நிறையா சேர்த்துடக்கூடாது, ஸோ அதனால் 1½ ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கணும். நெக்ஸ்ட்டு உப்பு வந்து தேவையான அளவு போட்டுட்டு நல்லா வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு நல்ல பேஸ்ட் மாதிரி கொண்டு வந்துட்டு அதை வந்து நல்லா அப்படியே உருண்டை பிடிச்சி ஒரு 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சு எடுத்தால் போதும். 10 மினிட்ஸ் ஃப்ரீசரில் வச்சிங்கன்னா தான் அந்த இது வந்து உடையாமல் கொஞ்சம் இதாக இருக்கும். நெக்ஸ்ட்டு அதை வந்து நல்லா உருட்டி ஃப்ரீசரில் வச்சு எடுத்த பிறகு மீடியமாக ஹீட் வச்சுட்டு அந்த உருண்டையை ஃபுல்லாகவே வந்து உள்ளே போட்டு விட்டுறணும். நெக்ஸ்ட் வந்து அது வாட்டுக்கு வேகவும். ஃப்ளேமை வந்து லோ ஹீட்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹையாக வச்சிடாதீங்க. ஹையாக வச்சிங்கன்னா கருகிரும். அவ்வளோதான், சுட சுட மழைக்கு இதமாக முட்டை போண்டா ரெடி.